ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தாங்க போட போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு, கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் 1/2 லிட்டர் கடலை எண்ணெயும் தாங்க. இவ்வளோ இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செஞ்சிடலாங்க. மரவள்ளி கிழங்கு 1 கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி தோலெல்லாம் உரித்து இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், வானலை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டோம். 1/2 லிட்டர் கடலை எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட்டான உடனே தான் நம்ம சிப்ஸ் கட்டையால் செய்ய போகிறோங்க. அதுவும் இந்த சூடான எண்ணெயிலே ஸ்ட்ரெயிட்டாக செய்யணும். பாருங்கள், அதுக்கு நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். காஞ்ச உடனே பாருங்கள், சீவனா எவ்வளோ சூப்பராக நல்லா ஒன்று போல் ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு சீவிக்கோங்க. நிறைய வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். மெலிசாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பெரியவங்களுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் இல்லை காரப்பொடி சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நம்ம திருப்பி விட்டு நல்லா வடிகட்டியால் எண்ணெய் இல்லாமல் வடிகட்டிக்கலாங்க. எண்ணெயே இல்லாத சிப்ஸ் மாதிரி இருக்குங்க இது. நம்ம ரோட்லெல்லாம் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வாங்குறப்ப நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது நல்லா குட்டியாக நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரித்து வடிகட்டி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சால்ட்டு மிளகுத்தூள் இல்லை காரப்பொடி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். மெலிசா எண்ணெய் சூடு ஏறாமல் இருக்குது பாருங்கள். அதனால நமக்கு சிப்ஸும் கலர் மாறாமல் இருக்குது. இதே போல் நீங்களே மரவள்ளி கிழங்கு வாங்கி வீட்லேயே இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு இதே போல் சிப்ஸ் போட்டு கொடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். கொஞ்சம் நடுவில் அந்த தண்டு மட்டும் கொஞ்சம் நின்றுடும். பார்த்திங்கன்னா நல்லா அது இல்லாமல் அழகாக சீவிக்கோங்க. 1 கிலோ 2-3 தடவை போட்டு எடுத்துக்கலாங்க. நமக்கு கொஞ்சம் ஒரு கண்டெய்னரில் எடுத்து நல்லா சால்ட்டு மிளகுலாம் போட்டு குலுக்கி நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங்கில் ஒரு சூப்பரான சிற்றுண்டிங்க இது. முறுமுறுன்னு பசங்களுக்கு இப்போ இந்த கொடையில் ஏதாவது ஒன்று செய்கிறப்ப இதே போல் மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாருமே சாப்பிடலாம். நல்ல ஆரோக்கியமான கிழங்குங்க, நல்ல ஊட்டச்சத்தும் நிறைந்தது. இதை நம்ம அடிக்கடி உணவில் பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த சிப்ஸை போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் அந்த சூடு இருக்கிறப்பயே நம்ம மிளகு பொடியும் சால்ட்டும் லேசாக தேவையான அளவுக்கு போட்டு நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. ஆற வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கோடையில் மரவள்ளி கிழங்கு வாங்கி இதே போல் சிப்ஸ் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.